மேல எந்த ஒரு பறவையும் கடந்தால் கருகி கீழே விழுந்துடும். அவ்வளவு வெப்பம் உள்ளது. அந்த நெருப்புக்கு கிட்ட யாராலையும் நெருங்க முடியல. ஆனால் ஒரு சின்ன பறவை, குட்டி பறவை, தன்னுடைய பறவையே குட்டி தான், குட்டி பறவை, அதோடைய வாய் எவ்வளவு இருக்கும், அந்த வாயில தண்ணி எடுத்துட்டு போச்சு. மற்ற பறவை எல்லாம் பார்த்து கேட்டாங்களா எங்க போற அப்படின்னு. அங்க அந்த பறவை சொல்லிச்சா, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த நெருப்பு அணைக்க போற இந்த தண்ணியை கொண்டு. அந்த பறவை எல்லாம் சிரிச்சாங்களா, எவ்வளவு நெருப்பு இருக்கு உங்ககிட்ட, எவ்வளவு தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை கொண்டு இந்த நெருப்பு அணையுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பறவை சொல்லிச்சா, அது எனக்கே தெரியும், இந்த தண்ணியை கொண்டு அந்த நெருப்பு அணையாலும் தெரியும். ஆனா நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய இப்ராஹிமுடைய இந்த நெருப்பை, என்னுடைய இப்ராஹிம் சிரமம் படும் பொழுது அந்த நெருப்பை அணைப்பதற்கு யார் யாரெல்லாம் முயற்சி செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் தனியாக வந்து நில்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நானும் அந்த கூட்டத்தில் செல்லம். இந்த மக்காவில் வாழும் பொழுது சிரமப்பட்டு துன்பப்பட்டு அதிகமான சிரமங்கள் கொடுத்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லாத போது அப்துல் முத்தலிப், அதே போல்தான் நாங்களும் எந்த ஒரு முன்னோக்கமும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதுக்காக நாங்களும் தாயிஃபை நோக்கி போறோம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிரமத்துல முடிய அந்த நன்மைகள் மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை பிடித்துக் கொண்டு சொர்க்கத்தில் நுழைச்சுவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தாயிஃபுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி தாயிஃபுக்கு போகும்போது சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க போறோம்னா ஹுதைபியா போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டகம் போறாங்க. ஒட்டகத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? நேர்ல 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 பார்த்திருக்கீங்களா? கிட்ட போய் யார் தொட்டு பார்த்திருக்கீங்க? அவங்க மட்டும் வச்சிருக்கீங்க. யாரு கிட்ட போய் ஒட்டகத்தை தொட்டு பார்த்திருக்கீங்க? என்னங்க அரிய அரிய விளங்காது, யாருமே தொட்டது இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இப்போ நாங்க இந்த ஒட்டகத்தை பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சவர்களுக்கு பால் வாங்கி கொடுங்க. பூஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு